வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் இன்றைக்கி நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமோட ஆன்சர் கீஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூற்று: ஏது யாது என்னும் சொற்கள் சுட்டு சொற்கள் ஆகும். காரணம்: ஏ யா என்ற சுட்டெழுத்தை அடிப்படையாக கொண்டு சொற்கள் அமைந்துள்ளன. இது கூற்று தவறு, காரணமும் தவறு. ஏ யா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வினா சொற்கள். இந்த மேட்சுக்கு உரிய கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. அது, நாய் இதெல்லாம் அஃறிணை ஒருமை. அவர், அவர்கள் உயர்திணை பன்மை. அவை, நாய்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அஃறிணை பன்மையில் வந்துடும். தங்கை அப்படிங்கிறது உயர்திணை பெண்பால் ஒருமை. இங்கே ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. இந்த பத்தியை சரியாக படித்தாலே இதுக்கு ஆன்சர் சரியாக பண்ணிடலாம். உள்ள தேவைகளுக்காக நம்முன் இருப்பவை எவை? அறநூல்கள். இளமையாக இருக்க உதவும் கலை எது? கல்வி. மருத்துவர்கள் வலியுறுத்தும் பயிற்சிகளில் முதன்மையானது எது? புற நடைப்பயிற்சி. வாழ்நாள் காலம் முடியும் வரை பின்பற்ற வேண்டிய ஒன்று எது? அகநடைப்பயிற்சி. கற்க வேண்டும் என்ற அவசியம் வருகின்ற போது நாம் எவ்வாறு மாறுகிறோம்? இளமையாக மாறுகிறோம். மீதூன் விரும்பேல் என்ற ஆத்திசூடிக்கு தொடர்புடைய பழமொழியை கண்டறிக. நொறுங்க தின்றால் 100 வயது. மீதூன் விரும்பேல்னா அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு டைரக்ட் மீனிங்கு. ஸோ இன்டைரக்டாக பார்த்தா நொறுங்க தின்றால் 100 வயது. புவியியல் மற்றும் சுரங்க ஆணையர் அலுவலகத்தில் உள்ள வேதியியல் ஆய்வகம் ரூபாய் 2 கோடி செலவில் மேம்படுத்தி புதுப்பிக்கப்படும் என்னும் அறிவிப்பு எத்துறை சார்ந்தது என்று கண்டறிக. இது டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு எழுதுன்னு கொடுத்துருக்காங்க. இயற்கை வளங்கள் துறை. ஏன்னா சுரங்கம், புவியியல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கை வளங்களில் வந்துடும். அப்போ இயற்கை வளங்கள் துறை. உதகை என்ற மருவு சொல்லின் ஊர் பெயரை கண்டறிக. உதகமண்டலம். மனிதன் மொழியின் வளர்ச்சி கண்டு அதுங்கிறது அஃதுன்னு வந்திருக்கணும். எவ்வளவு அருமையான கருவி என்பதை உணர்ந்தான். இவனுக்கு வீடு 1 மற்றும் 2 இருக்கிறது. எவில்டோயர் இந்த ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல் கெடுப்பவர். ஆங்கில சொல்லுக்கு இணையான சொல்லை அறிந்தெழுதுக. த ஆம்னிசியன்ட் அப்படின்னா எல்லாம் அறிந்த நிலை. மறு ஆய்வு மனு என்பதை ஆங்கிலத்தில் டேஷ் என்று அழைப்பர். ரிவ்யூ பெட்டிஷன். பிழையற்ற அஃறிணை பன்மை தொடரை கண்டறிக. அவை அல்ல. அஃறிணை பன்மை கொடுத்துருக்காங்க, அப்போ அவை அல்ல. சரியான தொடரை தேர்வு செய்க. செடி கொடிகள் காற்றில் அசைந்தன. பிழையற்ற தொடரை கண்டறிக. மகடு வந்தால். மகடு அப்படிங்கிறது பெண்ணை குறிக்கக்கூடியது. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுல இதுதான் சரியாக வரும். இளஞ்சி என்ற சொல் எம்மொழி சொல்லென்று கண்டறிக. தமிழ் மொழி சொல். ஏன்னா நீர்நிலைகளை குறிப்பிடுறதுக்குன்னு அந்த ஒரு லெசனில் கொடுத்துருப்பாங்க. அதில் இளஞ்சி அப்படிங்கிற ஒரு வேர்டு வரும். அது வந்து தமிழ் சொல். சுருக்க குறியீட்டு விளக்கம். உத்தமம். உலக தமிழ் தகவல் தொழில்நுட்ப மன்றம். தமிழ் சொல்லை கண்டறிக. பிண்டம். ஸோ இந்த மேட்சுக்கு உரிய ஆன்சர் இங்கே இருக்கு. ஏ தான் செக் பண்ணிக்கோங்க. பிரேசிங்ஸ் கட்டு சட்டங்கள். பிரிக்வெட் கட்டி. சிமெண்ட்னா பைன் சுதை. வெனீர் மெல்லுரை. ஸோ இந்த மேட்சுக்கு உரிய ஆன்சர் டி செக் பண்ணிடுங்க. பொருள் கண்டறிக. ம இங்கே வந்து ம அப்படின்னா எம்மான். மானா வண்டு. நகர நகர வேறுபாட்டில் பொறுத்துக. இதற்குரிய விடை டி. இந்த அந்நாள் அப்படிங்கிறது அவள். உண்ணல் நினைத்தல். முன்னாள்னா முற்காலத்தில். எந்நாள் என்று சொல்லால். தொழில்நுட்ப சொற்களை பொறுத்துக. இதற்குரிய விடை ஏ. நாட்டிக்கல் மைல் மீட்டரில் குறிப்பிட்டிருக்காங்களே அதுதான் நாட்டிக்கல் மைல். நாட்ரிக் ஹரிசான்றது மணல் தொடுவரை. நார்போனைஸ் அப்படின்னா மழை புயற்காற்று. நெப்டின் துணைக்கோள் ஆக்சுவலாக வந்து எல் வராது, ஐ வரும்.
இங்கே NAIADன்னு வரும். அதுதான் நெப்டியூனோட துணைக்கோள். இங்கே கலை சொற்களுக்கு இதுக்குரிய ஆன்சர் ஏ. நானோ டெக்னாலஜினா மீனுண் தொழில்நுட்பம், பயோடெக்னாலஜினா உயிர் தொழில்நுட்பம், ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி, இன்டலெக்சுவல்னா அறிவாளர். இது எல்லாமே சரியாக எழுதியிருப்பீங்க. இந்த பொறுத்துக்க பாருங்கள் 10th புக்கில் இருக்கக்கூடியது. அதாவது தட்டுனா சோளத்துக்கு வரும், கழினா கரும்பு, கழைனா மூங்கில், அடினா வேம்பு. யானையின் ஒலிமரபு, யானை பிளிரும், பசு கதரும், எருது எக்காலமிடும். மானின் தொகை மரபு, மான் கூட்டம். வள்ளலார் அருளிய வழிகளை கடைப்பிடித்து ஒழுகினால் மனித நேயம் மலரும். ஆக்சுவலாக இது சேர்த்து கொடுத்துருக்கணும், பட் இதுக்கு ஆன்சருக்கு என்ன வருது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஆன்சருக்கு வந்ததும் பிழையற்ற தொடரை தேர்க. அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன, தொண்டர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர். இது ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சிலே. மோந்து பார்த்தால் வாடிவிடும் அனிச்ச மலர், என்ன செய்தால் வாடுவர் விருந்தினர், முகம் திரிந்து நோக்கினால் வாடுவர் விருந்தினர். மோப்ப குழையும் அனிச்சம்னே வரும். அசைலண்ட் என்ற ஆங்கில சொல்லிற்கு இணையான தமிழ் சொல் தாக்குபவர். இந்த மேட்சுக்குரிய விடை டி. ஏரிட் அப்படின்னா கத்திமுனை குன்று, அரேனேஷியஸ் ராக்னா மணற்பாறை, ஆர்ஜிலேஷியஸ் ராக் அப்படின்னா களிமண் பாறை, எப்லைட் அப்படின்னா இடையாழ கிரானைட்டு பாறை. இந்த பாடலில் இணை எழுத்து இடம்பெற்ற சொல் வேண்டுவது. உறுதி கூற்று, சுட்டெழுத்துக்களை இடசுட்டுகள் என்றும் குறிக்கலாம். காரணம் அகம் புறம் என சுட்டெழுத்துக்கள் நிற்கும் இடத்தை பொறுத்து பெயர் குறிப்பிடப்படுகின்றது. இரண்டுமே சரி. தொல்காப்பியர் குறிப்பிடும் உவன், உவல், உவர், உது, உவை என்பன இடைநிலை சுட்டு. மரபு தொடர்களை பொருளோடு பொறுத்துக. இப்போ காணல் நீர் அப்படின்னா கிடைக்காத ஒன்று, யூஸ்வலாக இல்லாத ஒன்று வரும். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுல கிடைக்காத ஒன்று. கரை ஏறுதல், துன்பத்திலிருந்து மீளுதல். கை கழுவுதல், விட்டு விடுதல். குரங்கு பிடி, உறுதியாக பற்றுதல். ஏன்னா குரங்கு ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்கொள்ளே, அதான் உறுதியாக பற்றுதல். கடுக்காய் கொடுத்தல் அப்படின்னா ஏமாற்றுதல், ஏமாற்றுறவங்க தான் கடுக்காய் கொடுக்குறான் பாருன்னு சொல்லுவாங்க, அதான் கடுக்காய் கொடுத்தல். யாதும் ஊரே யாவரும் கேளிர். இந்த பாடல் வரியில் கேளிர் என்னும் சொல்லிற்கு எதிர் சொல் தருக. இதை கவனமாக பார்த்துருக்கணும். கேளிர்னா யூஸ்வலாக நம்ம உறவினர் அப்படின்னு டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுவோம். ஆனால் இவங்க என்ன கேட்டிருக்காங்க, எதிர் சொல் தருக அப்படின்னா பகைவர். இந்த ஓரெழுத்து ஒரு முழுக்கு உரிய விடை டி. செக் பண்ணிக்காங்க. மனைக்கு விளக்கம் மடவார், மடவார் தனக்கு தகைசால் புதல்வர். இந்த அடிகள் நான்மணிக் அடிகையில் இருக்கு. ஓதலிற் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை. இந்த அடி முதுமொழி காஞ்சி. ஏலாதியில் கூறப்பட்டுள்ள சமணத்திற்கே உரிய அறக்கருத்து, சமணத்திற்கே உரிய அறக்கருத்து கொல்லாமை. சரியான திருக்குறள், சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க, சொல்லில் பயனிலா சொல். செயப்பாட்டு வினை, தை கொண்டாட பெற்றது. எப்பவுமே செயப்பாட்டு வினை செய்யப்பட்டது அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அதுபடி பார்த்தீங்கன்னா தை கொண்டாட பெற்றது. குமணன் நடந்தான், இது என்ன வினைனா தன் வினை. சொல் என்னும் வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயரை கண்டறிக. சொல்லுகின்ற. அறியாத பையன் என்ன பெயரச்சம், குறிப்பு பெயரச்சம். சிறிய கடிதம் குறிப்பு பெயரச்சம். ஏன்னா இந்த சிறிய கடிதம்ங்கிறது இறந்த கால நிகழ்கால எதிர்கால எதையுமே இங்கே காட்டலை, குறிப்பை தான் உணர்த்துது. சிறிய பெரிய அப்படிலாம் வந்தால் குறிப்பு, அப்போ குறிப்பு பெயரச்சம். ஆங்கில சொல்லை கண்டறிக. உயில். ஓமை தொடர்களுக்கு ஏற்ற சரியான பொருள். ஆண்டிகள் மடம் கட்டியது போல. உருவாகாத திட்டம், ஆனால் ஆண்டிகள் எங்கே மடம் கட்ட போகிறாங்க, அது போல். ஆற்றில் கரைத்த புலி போல, அது பயனற்ற செயல். கரடி பிறை கண்டது போல, மிக அரிது.
உள்ளீடற்ற புதர் போல போலி. நீர்மேல் எழுத்து போல என்ற உவமை தொடரின் சரியான பொருள். நிலையற்ற தன்மை. யூஸ்வலாக அந்த சிலை மேல் எழுத்து கேட்பாங்க, நிலைத்த தன்மைக்கு வரும். இது வந்து நீர் மேலே எழுதுறது, அப்போ அது நிலையற்ற தன்மை. இதில் பொருந்தாத சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா உற்றார். இப்போ செற்றார், நன்னார், ஒன்னார்னா பகைவர் போல, உற்றார்னா பகைவர் கிடையாது. அகர வரிசைப்படி சொற்கள். இதில் எல்லாமே கன்னு கொடுத்ததுனால செகண்ட் எழுத்து நீங்கள் பார்க்கும்போது அந்த எரலை வழலை அந்த ஆர்டர் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா இது கரெக்டாக எழுதிடலாம். உவே சாமிநாதரின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் என்ன? என் சரிதம். பெருஞ்சித்திரனாரால் நடத்தப்படாத இதழ் தேசபக்தன். மீது எல்லாமே இவரோடது. பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் எப்போவுமே கேட்பாங்க. தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ்நிலம் எல்லாமே பெருஞ்சித்திரனார் அவர்களோட தான். தேசபக்தன் இதெல்லாம் வந்து திருவிக்காவோடது. நவசக்தி அதெல்லாம். கனலி என்ற சொல்லை குறிக்காத சொல் கரும்பு. சரியான தொடர் குரங்குகள் மரத்திற்கு மரம் தாவின. பொருத்தமான காலம் கோவலன் மதுரை மாநகருக்குள் செல்கிறான். செல்கிறான் வருது, அப்போ அது நிகழ்காலம். புல்வாய், நவ்வி, உழை ஆகியவற்றின் பெண்ணை குறிக்கும் சொல் பிணை. இது ரொம்ப ஈஸி, எல்லாருமே எழுதியிருப்பீங்க. அணுகுனா விலகு. ஐயம், ஐயம்னா தெளிவு பெறது. அப்புறம் ஊக்கம்னா சோர்வு, எதிர்ச்சொல் பார்த்துட்ருக்கோம். உண்மைனா பொய்மை. இதுக்கு எதிர் சொல் பாருங்க, எந்தை கொடுத்துருக்காங்க. எந்தைனா என் தந்தைன்னு அர்த்தம். நுந்தைனா உன் தந்தை, அப்போ நுந்தை. பிழையான தொடரை கண்டறிக. பெருமழையை கண்டதும் மக்கள் மழைத்து போய்விட்டனர், மலைத்து போய்விட்டனர்னு வரணும். அதனால் இதுதான் வந்து பிழையான தொடராக இருக்கணும். ஆன்சருக்கு வந்தது எதுக்கும் பார்க்கலாம். உங்களுக்கு மாற்று கருத்து எதாவது இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஏன்னா இது வந்து டென்டேட்டிவ்க்கு நம்ம கொடுக்கறது தான். அவங்க அஃபிஷியல் ஆன்சருக்கு வந்ததுமே நம்ம சேனலில் போடுவோம். அதுலேயுமே வந்து உங்களுக்கு நாங்கள் பின்டு கமெண்ட்டை கொடுத்துருவோம். நாங்கள் ஏதாவது தவறாக இதில் குறிப்பிட்டிருக்கோம், ஆன்சருக்கோட அஃபிஷியல் ஆன்சருக்கு வந்ததுக்கப்புறம் செக் பண்ணிட்டு கூட கொடுப்போம். உங்களுக்கு ஆன்சருக்கு இருந்துச்சு, இது மாற்று கருத்து இருந்தால் கூட நீங்கள் ரெஃபரன்ஸோட கொஞ்சம் போட்டுருங்க, புக் ரெஃபரன்ஸோட. அப்போ படிக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பத்தியிலேருந்து ஒரு கேள்வி வரும். இதுக்குரிய ஆன்சர் வந்து எல்லாமே கரெக்டாக எழுதிருப்பீங்க. சுத்த நகல் பதிவேடு, இந்த பத்தியை படித்து பார்த்தாலே இதுக்கு ஆன்சர் எழுதலாம். அபுலோமேனியா அப்படின்னா மனநோய். மேனியானாலே ஏதோ ஒரு நோய் தான். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கட்டுப்பாடு, உண்ணி போன்ற படுகொலிலாம் வராது. மேனியா நோய் குறிக்கக்கூடியது. அபுலோமேனியானா மனநோய். வேர்க்குரு, இதோட பேச்சு வழக்க வேர்க்குரு தான். இக்கு வருது இங்கே, இந்த ரூ மாறுது. காகத்திற்கு உரிய மற்றொரு பெயர் புட்டம். அன்புக்கு உரியவரின் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் புன்கண்ணீர். இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி. உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை. இச்சங்க செய்யுளை இயற்றிய ஆசிரியரை கண்டறிக. உருத்திரங்கண்ணனார். பிளாகர்னா யாருன்னா வலைப்பதிவர். இதில் பிறமொழி சொல் எது அப்படின்னா வாடகை. உறுதி கூற்று, யூஸ்வலாக கூற்றுன்னு கொடுப்பாங்க, இப்போ எல்லாமே உறுதி கூற்று அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆ, ஓ, ஏ, யா ஆகிய எழுத்துக்கள் சொற்களோடு சேர்ந்து வரும் இடங்களில் வினாக்குறி இட வேண்டும். கண்டிப்பாக யாவை அப்படின்னு போட்டால் என்ன பண்ணணும்? வினாக்குறி கொடுக்கணும். என்னன்னு கேட்டாலும் வினாக்குறி கொடுக்கணும். ஏனெனில் இவை வினா சொற்கள். ஆமாம், உறுதி கூற்று சரி, காரணமும் சரி. பிறைக்குறியை உள்ளடக்க பயன்படும் நிறுத்தல் குறியீடு எது? பகர அடைப்புக்குறி. தேவநேய பாவாணர் கூட்டு கிளவிய புனர்வாக்கியம் என்று எதனை கூறுகிறார்? ஒரு எழுவாய் பல பயணிகளை கொண்டு முடிதலை கூறுகிறார். இதில் தவறான ஒன்று கேட்குறாங்க. இது எல்லா திருக்குறளையும் நீங்கள் படித்து பார்த்தா தான் இதுக்கு சரியான மீனிங் வரும். அப்படி பார்த்தா தவறானது அன்பு இல்லாதது உயிரற்ற உடல் அப்படிங்கிறது. அன்றே எழிய விடல் என வள்ளுவர் எதனை குறிப்பிடுகின்றார்? நடுநிலை கடந்து உண்டாகும் செல்வம், அதை தான் அன்றே எழிய விடல் அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். கிளைஞரை அளக்கும் கோல் எது? நமக்கு வரும் துன்பம். நமக்கு துன்பம் வரும்போது தான் அவங்கள நம்ம அளக்க முடியும், அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத. பின்வரும்
பழமொழி உணர்த்திடும் சரியானவற்றை. எரு கெட்டாருக்கும் எட்டே கடுக்காய், இளம்பிள்ளை தாய்க்கும் எட்டே கடுக்காய். இது வந்து சரியானவற்றதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிசிடி மட்டும்தான். இது வேளாண்மை சார்ந்தது கிடையாது. மற்றதெல்லாம் ஓகே. எருக்கெட்டார் என்பது மலச்சிக்கல் கொண்டவர்களை குறிக்கிறது. கடுக்காய் மலச்சிக்கலுக்கு சிறந்த மருந்து. பிள்ளை பெற்ற தாய்க்கும் பயன்படும். இதெல்லாம் சரி. வெற்றி, வீரம், வலி ஆகிய பொருள்களை தரும் சொல் விரல். வேநன்மை என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. இது வேல் ப்ளஸ் நன்மை கொடுத்துருக்கோம். ஆன்சருக்கு வந்தது எதுக்கும் செக் பண்ணிக்கலாம் என்ன ஆன்சர் அவங்க கொடுக்குறாங்கன்னு. அது ப்ளஸ் அன்று, இது ஈஸி. அதுவன்று சேர்த்து எழுதுக தானே. உள் ப்ளஸ் மனம், இது வந்து உள்மனம் தான் வரும்னு நினைக்கிறோம். இதுவும் ஆன்சருக்கு வந்தது எதுக்கு செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது புக் ரெஃபரன்ஸ் இருந்து ஆன்சர் தெரிஞ்சால் கூட இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் போடலாம் கமெண்ட்டில். இடியோசை கேட்ட நாகம் போல, இது வந்து மிரட்சி. நீரு பூத்த நெருப்பு போல, நீரு அப்படின்னா சாம்பல். இதெல்லாம் கொஞ்சம் ஈஸி தான். அடவினா காடு, அடவிங்கிற சொல்லோட பொருள் காடு. பரியது கூர்ங்கோட்ட தாயினும் யானை வெறுவும் புலிதான் குறின். இக்குரட்பாவில் மிகுதி அப்படின்னா பரியது. திருப்புகழில் அருணகிரிநாதர் தப்பாட்ட இசை குறித்து பதிவு செய்துள்ளார். இது கூற்று. காரணம், புலியை போன்று கருப்பும் மஞ்சளுமான வண்ண கோடுகளிட்டு வீரத்தை காட்டி தப்பு இசைக்கேற்ப தப்பாட்டத்தை ஆடுவர். இதில் வந்து கூற்று சரி, பட் காரணம் தவறு. அப்புறம் ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம் கிடையாது. இதில் சரியானவற்றை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மட்டும்தான். தமிழ், கன்னடா, மலையாளம், குடகு. தென் திராவிட மொழிகள்லாம் இதுதான். பிரஸ்பயோசோஃபகஸ் அப்படின்னா உணவு குழல் தளர்ச்சி அடைதல். இந்த மேட்சுக்கு ஒரு ஆன்சர் பார்த்துக்கோங்க. சி செக் பண்ணிக்கோங்க. பேட்டர் அப்படின்னா பண்டமாற்று. பார்கைனிங் அப்படின்னா பேரம் பேசுறது. பேட் டெப்ட் அப்படின்னா வாராக்கடன். அக்யூரி அப்படின்னா கைப்பற்றப்பட்ட நிறுவனம். ஸோ இந்த மேட்சுக்கு உரிய விடை ஏ. இதையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா அனுராகம், இது மிக்க ஆசை. இந்த அனுராகம் பார்த்தீங்கன்னா ஒத்த காதல். ஏனம் அப்படின்னா மான். இந்த ஏனம் பார்த்தீங்கன்னா பாவம். அப்பாவி, இந்த சொல் வந்து பிழைனா அந்த சொல்லுக்குரிய திருத்த சொல் எது? அற்ப ஆவி. இதற்கான விடை டி. ஓதுதல், காதில் மெல்ல சொல்லுதல். பேச்சு வழக்கு சொல்லுவாங்க, காதில் ஓதணும் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். மொழிதல், திருத்தமாக சொல்லுதல். விளம்புதல்னா பலர் அறிய சொல்லுதல். உளறுதல்னா ஒன்றுக்கொன்று சொல்லுதல். மாலை சுற்றி பிறந்த பிள்ளை யாருக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்கன்னா மாமனுக்கு ஆகாது. இது பழமொழி. திருமால் குன்றம் உயர்ந்தோங்கி நிற்கின்றது. இத்தொடரின் ஒரு பொருட்பன்மொழி ஓங்கி நிற்கும். இரு பொருள் குறிக்கும் சொற்களை பொறுத்துக. இதற்குரிய கரெக்ட் ஆப்ஷன் டி. இந்த கருத்து பார்த்தீங்கன்னா கோபித்து சினந்து. கிராய்னா கருஞ்சேற்று நிலம், புற்கரடு. கோரல் கொல்லல், கோலிழைத்தல். உரையல் பிணக்கு, மாறுபாடு. கண்ணதாசன் குறித்த பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடு. இதில் வந்து 1, 3 மட்டும் சரி. 1949ஆம் ஆண்டு கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடல் ஆசிரியர் ஆனார். இவர் கவியரசு என்னும் சிறப்பு பெயராலும் அழைக்கப்படுகிறார். கவியரசு கண்ணதாசன் கரெக்டு தான். ஸோ 1, 3 மட்டும். வேலு நாச்சியார் கற்றறிந்த மொழிகளை கண்டறிக. தமிழ், ஆங்கிலம், உருது, ஃப்ரெஞ்சு. ஸோ இந்த 100 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் கரெக்டாக எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மாற்று கருத்து இருந்தாலும் வித் ரெஃபரன்ஸோட கொஞ்சம் பதிவு பண்ணிவிடுங்க.